பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இணைச்சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தை 20. உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவிகொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உமது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. ஆதலால் அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி நற்கருணை நாதரை தரிசிக்க வந்திருக்கின்றோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை பேறு பெற்றவர்களாக மாற்றவும், நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே நீங்கள் தீர்க்க ஆயுசோடு வாழக்கூடிய அந்த பலத்தையும் தரும்படியாக உங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் ஆண்டோடைய கரத்தில் இருந்து வழிவிலகி சென்று போய்விடாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தத்தை என்னுடைய உள்ளத்திலும் உடலிலும் சுமக்கக்கூடிய ஒரு அன்பு குருவானவராக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு தரும்படியாக மன்றாடுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்திருக்கின்றார், அவருடைய சாயலாக படைத்திருக்கின்றார். அப்படிப்பட்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், அன்பார்ந்தவர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிவார். சில நேரங்களில் அற்ப ஆயுசில் மரித்து போய் விடுகிறார்கள், சிறு குழந்தைகள் மரித்து போய் விடுகிறார்கள். கற்பம் தரித்த பிறகு அந்த கற்பம் கலைந்து விடுகின்றது. சில பேர் பல ஆண்டுகள் வாழ்கிறார்கள், தீயவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றே சொல்லி பல கேள்விகள் உங்களுடைய உள்ளத்திலே வரலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு தீயவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவருக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். மனம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார், மனம் திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். இப்பொழுதாவது என் மகன் திருந்த மாட்டானாம், இப்பொழுதாவது என் மகள் திருந்த மாட்டாளா என்று சொல்லி அனுதினமும் தேடி வருகின்றார். ஆனால் மனம் திருந்தாமல் இருக்கும் பொழுது அந்த 3வது இடத்திற்கு அவன் தள்ளப்படுகின்றான். அப்படி என்றால் அது நரகம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது உங்களுடைய மருந்துகள் அல்ல, மருந்து மாத்திரைகள் அல்ல, டாக்டர்கள் அல்ல, நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த டானிக் அல்ல, நீங்கள் உண்ணக்கூடிய புரோட்டீன் மெடிசின் அல்ல. ஆண்டவர் விரும்புகிறபடியினால், ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறபடியினால் நீடிய ஆயுளை கொடுத்திருக்கின்றார், தீர்க்க ஆயுசை உங்களுக்கு தந்திருக்கின்றார். நீடிய வாழ்வு வாழும்படியாக அவர் உங்களோடு கூட கடந்து வருகின்றார். பாருங்கள், வாசித்து பாருங்கள். விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 26வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, எனவே என்னுடைய குரலுக்கு நீ செவி கொடு. அப்பொழுது நீ செம்மையானவற்றை நேர்மையானவற்றை செய்து வந்து என்னுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து என்னுடைய நியமங்களின்படி நீ வாழ்ந்தால் எகிப்திற்கு வந்த அந்த கொள்ளை நோயை உனக்கு நான் வரவிட மாட்டேன், நானே உன்னை குணமாக்கும் கடவுளாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் எதற்காக இந்த கொள்ளை நோய்கள்? கோடிக்கணக்கான மக்கள் கொள்ளை நோய்களினால் இதுவரை மரித்து போய் இருக்கிறார்கள் என்று அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அறிவியலின்படி அறிந்து பார்த்தீர்கள் என்றால் நாம் இயற்கைக்கு எதிராக செய்யக்கூடிய துரோகமும் நாம் ஒருவர் மற்றவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய துரோகத்தினால் மனிதர்களினால் உருவாக்கப்பட்டதுதான் கொடுமையான கொள்ளை நோய் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது. நீங்கள் ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்று நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இல்லாதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நோவா காலத்தில் வாழ்ந்ததை போல வாழ்ந்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த கொள்ளை நோய்கள் வரும். தீர்க்க ஆயுசு இருக்காது, நீடிய வாழ்வு இருக்காது. சாத்தான் அதை பறித்துக் கொள்வான். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 103வது அதிகாரம் 3, 4, 5 வார்த்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உன்னுடைய தீமையை அனைத்தையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் அன்னை அழிவிலிருந்து மீட்டு உன்னை அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய அன்பினாலும் முடிசூட்டி
நன்மையினால் உன்னுடைய வாயை நிரப்புகின்றார். நீயும் கழுகுகளைப் போல ஆற்றல் படைத்து நீர் இந்த உலகத்தில் பறந்து செல்வீர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஆண்டவருடைய கட்டளைகள் மிகவும் முக்கியம், ஆண்டவருடைய வார்த்தைகள் முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்குமே என்றால் நீங்கள் பலன் அடைகிறீர்கள். இழந்து போன அந்த உயிர் மூச்சு மீண்டும் வருகின்றது, ஆன்மீக மூச்சு வருகின்றது, ஆன்மீக ஆசீர்வாதங்கள் வருகின்றன. ஆன்மீக ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய, தலையாய் இருக்கக்கூடிய கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கடந்து வந்து என்றால் உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. அதை விட்டுவிட்டு மற்றவருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு மற்றவர்களை அழித்துவிட்டு மற்றவருடைய பணத்தை நம்முடைய வீட்டிற்கு லஞ்சமாக வாங்கி கொண்டு வந்து எப்படி நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும், எப்படி நாம் தீர்க்க ஆயுசாக இருக்க முடியும், நீடிய வாழ்வை எப்படி நான் வாழ முடியும் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதற்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நபர் யோபு என்கின்ற ஒரு பக்தர். அவர் ஒரே நாளில் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், மிருகங்களை இழந்தார், வீட்டில் வளர்த்த அனைத்து மிருகங்களையும் இழந்தார். உள்ளங்காலிலிருந்து உச்சம் தலைவரை கொடிய பருக்களினால் அவர் வதைக்கப்பட்டார். அவருடைய நண்பர்கள் வந்து அவருக்கு எதிராக பேசினார்கள். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தன்னுடைய மனைவியிடம் யோபு 2:10 ஆண்டவரை நான் ஒரு நாளும் தூஷிக்க மாட்டேன், ஆண்டவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன். அவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொண்ட நாம் தீமைகளை பெற்றுக்கொள்ள கூடாதா என்று ஒரு விசுவாச அறிக்கையிட்டார். அந்த வார்த்தை கடவுளை உலுக்கியது, விண்ணகத்தையே உலுக்கியது. அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு தொடர்ந்து சொல்லுகின்றார் யோபு 1:21 ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு இழப்பை கூட தாங்க முடியவில்லை, ஒரு நோயை தாங்க முடியவில்லை, ஒரு குறையை தாங்க முடியவில்லை, ஒரு பண இழப்பை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, கணவன் ஒரு துரோகம் செய்து விட்டால் அதை தாங்க முடியவில்லை, மனைவி ஏமாற்றி விட்டால் அதை தாங்க முடியவில்லை, யாராவது உங்களுடைய சொத்துக்களை ஏமாற்றி பறித்து கொண்டால் அதை உங்களால் தாங்க முடியவில்லை. பாருங்கள், யோபு பொறுமையோடு இருந்தார். நடந்தது என்ன? ஆண்டவர் யோபுவினுடைய சிறை இருப்பை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினால் அவரை ஆசீர்வதித்தார். யோபு 42 16 வரை உள்ள இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அதற்கு பின் யோபு 120 ஆண்டுகள் வாழ்ந்தாராம். நீடிய ஆயுளை ஆண்டவர் கொடுத்தார். பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் பார்த்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். திருப்பாடல்கள் 91:16 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீடித்த நாட்களால் அவனை நிறைவடைய செய்யும், என் மீட்பை அவருக்கு காண்பியும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை மீட்கின்றார், ஆண்டவர் நீடிய ஆயுளை கொடுக்கின்றார், ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்றார். நீதிமொழிகள் 9:11 வார்த்தையிலே என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுள் வருடங்களை நான் கூட்டிக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களாம்? ஆண்டவர் உங்களை நிறைவான ஆயுசை தர அவர் திட்டமாக இருக்கின்றார். நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் கடவுளுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் 2-3 தலைமுறைகளையும் பார்த்த பிறகு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு விண்ணகத்திற்குள் கடந்து செல்வீர்கள். நீங்கள் இளமையிலே மரித்து போய்விட்டீர்கள் என்றால், பாவம் செய்யாதபடி நீங்கள் இருந்தீர்கள் என்றால், வாழ்ந்தீர்கள் என்றால், நீங்கள் விண்ணகத்திலே வான தூதர்களாக இருப்பீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரை தேவையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போதும், இனி வாழக்கூடிய வாழ்க்கை உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் வாழுங்கள். நீடிய ஆயுளை உங்களுக்கு கொடுப்பார். கண்களை மூடி சில மணி துளிகள் நாம் செய்த பாவங்களை நினைத்து அதை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டு ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா.
இந்த காலை பொழுதிலே மீண்டும் உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம். நேற்றைய நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். இரவு நேரத்திலே சில சோகங்கள் எங்களை சூழ்ந்த பொழுதும் மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். சோகத்தை சந்தோஷமாக மாற்றி இருக்கின்றீர். இதோ உம்மை அன்பு செய்து உம்மை நேசித்து உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வாழ்வு அளிக்கின்றீர். நீடிய வாழ்வினால் எங்களை திருப்தி அடைய செய்கின்றீர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பை நீர் ஆசீர்வதித்ததை போல ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கக்கூடிய இடத்திலே வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர். இதோ உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த நேரத்திலே அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை அறிந்து புரிந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திரு பாடல்கள் 21:4 சொன்னதுபடி அவர் உம்மிடம் இருந்து ஆயுளை கேட்டார். நீர் அவர்களுக்கு என்றென்றும் உள்ள தீர்க்க ஆயுளை அளித்தீர் என்று. ஆம் தகப்பனே, இம்மையிலும் மறுமையிலும் வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். இதோ படுத்த படுக்கையாக சாவை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எழுந்து நடக்க முடியாமல் ஐசியூவில் இருந்து ஆண்டவரே பல கருவிகளின் வழியாக இந்த உயிர் மூச்சை இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்கி அவர்களுக்கு நீடிய ஆயுளை கொடுப்பீராக. உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவசிக்கிறோம் அப்பா. உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கின்றோம் இணை சட்டம் 31:6 ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி நீர் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக செல்லுகின்றீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, எல்லோரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.